பருப்புல செய்யற பரிகாரம் கடனை எப்படி தீர்க்கும்னு தெரியுமா? கடன் பிரச்சனை தீர நாம செய்ய வேண்டியது எல்லாமே எளிமையான பரிகாரம் தான். முதல்ல பாசிப்பருப்பை வீட்டுல வாங்கி வச்சுக்கணும். தினமுமே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு, ஒரு கைப்பிடி வெல்லம் இல்லனா நாட்டு சக்கரை சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊற வச்சிருங்க. மறுநாள் காலையில நல்லா ஊறி இருக்கக்கூடிய அந்த பாசிப்பருப்பை கொண்டு போய் அப்படியே பசுமாட்டுக்கு உங்க கையால கொடுத்துருங்க. அப்போ கடன் எல்லாம் தீந்து போகணும் அப்படின்னு அந்த கோமாதா கிட்ட வேண்டிக்கோங்க. பசுவோட ஆசிர்வாதம் மனப்பூர்வமா உங்களுக்கு கிடைக்கும். உங்க கையால பாசிப்பருப்பை எவ்வளவு பசுமாட்டுக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளவு செல்வ செழிப்பு உங்களுக்கு கூடிக்கிட்டே போகும். மனசார இந்த வழிபாட்டை செய்யும் போது கண்டிப்பா நம்ம கடன் பிரச்சனையை தீர்த்து வச்சு அந்த கோமாதா நமக்கு ஆசிர்வாதம் கொடுக்கும். இறந்தவங்க நம்ம கனவுல வர்றது நல்லதா கெட்டதா? இருந்தவங்க கனவுல வர்றது பெரும்பாலும் நல்லதுதான். உளவியல் ரீதியா இது உங்க ஆழ் மனதோட நினைவுகளோட வெளிப்பாடு. ஆன்மீக நம்பிக்கைகளின்படி அவங்க உங்களை ஆசிர்வதிக்கவோ இல்லனா வரப்போற ஆபத்துகள்ல இருந்து எச்சரிக்கவோ வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இறந்தவங்க உங்களை ஆசிர்வதிக்கிறது மாதிரி வந்தா அது உங்க வாழ்க்கையில நன்மைகளை நடக்க வைக்கும். இறந்தவங்க உங்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்கறது மாதிரி வந்தா செல்வ செழிப்பும் புகழும் உண்டாகும். இறந்தவங்க உங்களை பார்த்து அழறது மாதிரி வந்தா அது உங்களுக்கு வரப்போற சோகத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இறந்தவங்க உங்க கனவுல அடிக்கடி வந்தா அவங்கள நினைச்சு கோவில்ல அர்ச்சனை செய்யறது மன அமைதியை கொடுக்கும். அதுவே நம்ம கனவுல நாமளே இறந்துட்டது மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஆயுசு கூடும் அப்படிங்கறது தான் பொருளா ஆன்மீக ரீதியா சொல்லப்படுது. வெற்றிலை கொடிய வீட்டுல வளர்த்தா என்ன நடக்கும் தெரியுமா? வீட்டுல வெற்றிலை கொடிய வளர்க்கிறது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கிறதோட சிறந்த மருத்துவ நன்மைகளையும் கொடுக்குது. வாஸ்து சாஸ்திரப்படி வெற்றிலை செடி வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை அதிர்வுகளை அதிகரிக்கும். லக்ஷ்மி தேவியோட அம்சமா பார்க்கப்படக்கூடிய இந்த கொடி செழிச்சு வளரக்கூடிய வீட்டுல சுபிக்ஷமும் செல்வமும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். வீட்டோட கிழக்கு இல்லனா வடக்கு திசையில வளர்க்கிறது ரொம்பவே உத்தமமானது. அதிக நேர நேரடி வெயில் இல்லாம மிதமான நிழல் அப்புறம் காலை வெயில் படுற மாதிரி பாத்துக்கணும். 60% செம்மண், 20% மணல் இல்லனா கோகோபிட் அப்புறம் 20% தொழு உரம் கலந்த மண் இந்த செடிக்கு ரொம்பவே சிறந்தது. வெற்றிலை கொடிய வீட்டுல நட்டு வளர்க்க தொடங்குறதுக்கு முன்னாடி அதை எப்படி வளர்க்கணும், எந்த திசையில வளர்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு வளர்க்கிறது ரொம்பவே நல்லது. எந்தெந்த நாட்கள்ல என்னென்ன பொருட்கள் வாங்க கூடாதுன்னு தெரியுமா? திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாள். அதனால இந்த நாள்ல தானியங்கள் வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம வண்ணங்கள், தூரிகைகள், இசைக்கருவிகள் மாதிரியான கலை சம்பந்தப்பட்ட பொருட்களையும், நகல், புத்தகங்கள், விளையாட்டு தொடர்பான பொருட்கள், வாகனங்கள், மின்னணு சாதனங்கள் மாதிரியான விஷயங்கள் வாங்குறதையும் தவிர்க்கிறது நன்மையாகும். செவ்வாய்க்கிழமையில பால், மரம் அப்புறம் தோல் சம்பந்தப்பட்ட பொருட்களை, உலோகங்களை அப்புறம் காலணிகள் வாங்குறதையும் தவிர்க்கணும். புதன்கிழமையில வீடு, மனை, பத்திரம், அரிசி, மருந்து, மண்ணெண்ணெய் மாதிரியான பொருட்களை தவிர்க்கணும். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள். அதனால இந்த நாள்ல கண்ணாடி பொருட்கள், பூஜை பொருட்கள், கூர்மையான பொருட்கள் வாங்குறத கட்டாயமா தவிர்க்கணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மசாலா பொருட்களை வாங்குறதையோ இல்லனா அரைக்கிறதோ கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல கத்தி, கத்திரிக்கோல் மாதிரியான இரும்பு சார்ந்த பொருட்களையும் வாங்கக்கூடாது. சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாள். இந்த நாள்ல உப்பு, அதிக எடை இருக்கக்கூடிய பொருட்கள், வீடு, இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை இரும்பு சம்பந்தமான பொருட்களை வாங்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முக்கியமா செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரங்கள் என்னென்ன தெரியுமா? முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போறப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் இல்லனா மஞ்சள் கட்டை எடுத்துட்டு போற காரியம் தடையில்லாம முடிவடையும். புது வீடு இல்லனா கடைகளுக்கு முழு மஞ்சள் 7, கொட்டை பாக்கு 7, சின்ன வெள்ளித்தகடு, உலோகத்தால ஆன நாகர் சிலை 2 இதெல்லாத்தையுமே மூடியோட கூடின வெண்கல கலசத்துல வச்சு மேற்கு புறமா வச்சிருக்க சகல நன்மைகளும் உண்டாகும். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தொற்று நோய் வந்து அவதிப்பட்டா சின்ன மண் சட்டியில மஞ்சள்
ஒரு முட்டை, 2 நாணயங்கள், அப்புறம் சின்ன குங்குமம் வச்சு நோய்வாய்ப்பட்டவங்களோட தலைய 3 தடவை வலமா மட்டும் சுத்தி 4 ரோடுகள் சேரக்கூடிய இடத்துல மதியம் 12 மணிக்கு எரிஞ்சிட நோய்கள் விலகிடும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்கு. பொதுவா விழா காலங்கள், கொண்டாட்ட தருணங்கள்ல வீட்டோட வாசல்ல தோரணமாவும் பூசைகள் அப்பவும் பயன்படுத்தப்படுறதுதான் மாவிலை தோரணம். இது எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வீட்டுல இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியம் பெறணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரியான பழக்கங்களை பின்பற்ற பண்ணிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். நூல்ல மஞ்சள்ல தேய்ச்சி எடுத்து மாவிலைகளை ஒரே அளவு இருக்கிறதா எடுத்துக்கணும். அதுக்கு பின்னாடி அதை சுத்தம் பண்ணி தொடச்சு அதுல மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு நல்லா காய வச்சு கட்டணும். இதோட வேப்பலைகளையும் சேர்த்து கட்டுவாங்க. மாவிலைகளுக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்கு. அது மரத்துல இருந்து பறிச்ச பின்னாடியும் கரிமல வாயுவை எடுத்துக்கிட்டு பிராணவாயுவை வெளிவிடக்கூடிய தன்மை கொண்டது. விழாக்கள்ல கலந்துக்கக்கூடிய குழந்தைகள், முதியவர்களுக்கு சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட பிரச்சனைகளை தடுக்க இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் தான் மாவிலை தோரணம். வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரங்கள் பத்தி தெரியுமா? சனிக்கிழமைகள்ல நவதானிய அடை தோசைய நல்லெண்ணெய் விட்டு சுட்டு சாப்பிட்டா நவகிரகங்கள் திருப்தி அடையும். வாடிவாசல், சொந்தம், பந்தம், தொழில் இதைகளை இழந்திருக்கிறவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவே சிறந்தது. வீட்டுல சாம்பிராணி புகை போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதன்கிழமை அன்னைக்கு உங்களோட வீட்டுல இருந்து ஆடை, ஆபரணங்கள், பொன் பொருள் இத யாருக்குமே கொடுக்க கூடாது. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை யாருக்குமே அரிசி, நெல், கோதுமை மாதிரியான எந்த ஒரு உணவையும் தரக்கூடாது. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து 16 நாட்கள் கோவிலுக்கு போய் கொள்ளுதானம் செய்யணும். அப்போ கண்டிப்பா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். கணவனோட அன்பை முழுமையா பெறறதுக்காக மனைவி விசாக நட்சத்திரத்துல மனைவி விரதம் இருந்து முருகப்பெருமானையும் வள்ளியையும் சேர்த்து வணங்கணும். அப்போ கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது, கடன்கள் கழுத்தை நெரிக்குது அப்படின்னு ரொம்பவே வேதனைப்படுறவங்களுக்கான ஒரு சுலபமான பரிகாரம் தான் இது. கடன்களால நீங்க ரொம்ப காலமா துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்க கடன்கள் அடியோட அழிஞ்சு போகும். 1.25 அடிக்கு வெள்ளை துணி ஒன்னை எடுத்து அதுல 4 பக்கத்துலயும் சிவப்பு ரோஜாவை கட்டி வச்சு அதுக்கு பின்னாடி நடுவுல ஒரே ஒரு ரோஜாவை மட்டும் வச்சு அது கூட 1 ரூபாய் நாணயத்தையும் வச்சு 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல விட்டுடணும். இப்படி செய்யறதால கடன்கள் கண்டிப்பா அடியோட அழியும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த பரிகாரத்தை 3 தடவை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே கண்டிப்பா கடன்கள் படிப்படியா குறையும் அப்படின்னு சொல்லப்படுது.